ஆகஸ்ட் 31, செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி. சுரேஷ், வணக்கம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் ஒரு தனியார் அமைப்புடன் இணைந்து கடந்த ஆண்டு சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த முடிவு செய்யப்பட்டது. அப்போது மிக்ஜாம் புயல் காரணமாக இந்த கார் பந்தயமானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் சென்னை தீவுத்திடலை சுற்றி 3 கிலோமீட்டர் 500 மீட்டர் தூரத்திற்கு இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. இந்த பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மின் விளக்குகள் அமைப்பது, பொதுமக்கள் போட்டியை காண்பதற்காக 8000 பேர் கண்டு ரசிப்பதற்கு ஏதுவாக இருக்கைகள் அமைப்பது, பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் அமைப்பது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் இந்த பந்தயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அவசர வழக்காக இந்த பிற்பகலை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் இன்றைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதிகள் இந்த மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நாளை இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.